காய்ஸ், இவங்கெல்லாம் நம்மளை கொஞ்சம் சஸ்பீஷியஸாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓகே, வி ஆர் கோயிங். ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஊர் உள்ளே போகிறோம். ஓகே, ஊர் உள்ளே போய் அங்கே கடை இருக்கான்னு பார்த்து, கடை இல்லைன்னு கேள்விப்பட்டோம். ஆனாலும் போய் பார்த்து அந்த கடையில் ஹெவி ஆயிடுச்சு எதாவது வாங்கினா. ஆமாம், அந்த கடையில் 10 ருபீஸ்க்கு வாங்கினாலும் அது கூட உங்ககிட்ட இல்லைல்ல. ஓகே, இவர் தான் எங்கள் ஊர் என்ன சொல்லலாம், இவர் வந்து ஃபாரின்லேருந்து எங்கள் ஊருக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காரு. ஓகே, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ஷையாவும் முன்னாடி போய் ரெக்கார்ட் பண்ணலாம். கம், யாரு கம் ஜஷு, கூப்பிடு ஜஷு. ஜான் கூப்பிடுமா? ஜான் மாமா சொல்லி வேணும்னே பண்ணுவான். கேமரா ஆனவளை திரும்பி பாய் சொல்றீங்களா? பாய் சொல்லி பாய். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் வண்டியில் போகிறாங்க அந்த கடைக்கு. ஆனால் வண்டி ஆஃப் போயிடுச்சு. வண்டி ஆன் ஆகுமா? ஓகே, ஆன் ஆயிடுச்சு. பாய் காய்ஸ். 2 பேரும் இப்போ ஐயோ அந்த கண்ணாடியை கழட்டி தெரிஞ்ச வரைக்கும் அவங்க திரும்பி வருவாங்க வர மாட்டாங்களா பாருங்க. அடுத்த எபிசோடு தான் எல்லாமே. அடுத்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல என்னத்தை காமிக்கிறேன் சொல்றது நான். ஏன்னா அவன் வர மாதிரி எனக்கு தெரியல, அந்த வண்டி வேற சரியில்லை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மளுக்கு இருக்குது அந்த வண்டி தான் இப்போ ரொம்ப வெகுது. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இதில் இந்த ஊரில் இந்த வேக்காடு பெங்களூர் நேற்று ஃபுல்லு மழை, இப்போ கூட பாரு க்ளவுடியாக தான் தெரியுது. ஆனால் ஹியூமிடாக இருக்குது வெதர். நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஓகே இவங்க ஓவர் இது பண்ணிருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. பட் தென் ரொம்ப ஹியூமிடாக இருக்குது. சீன்ஸ் லைக் யூர் இன் அன் அவன், அந்த மாதிரி வைப். சன்ஸ்க்ரீன் போட்டியா? நான் காலையிலே மார்னிங்லேயே வாஷ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன் போட்டேன். அப்புறம் அதுதான் இது. சரி, காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க? நாங்களா நேற்று பிரியாணி இல்லை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. எனக்கு பொங்கல் அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால நான் நேற்று பிரியாணி சாப்பிட்டேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நாங்கள் அதை சொல்லுங்கள். நாங்கள் பழைய சோறு கஞ்சி. சரி, அதை உங்கள் டாடி எப்படி உங்களுக்கு ஊட்டி விட்டாரு? இப்படியா மாட்டேன். நம்ம பெங்களூர்ல இருக்கிறத இங்க இருக்கிறது ஜாலியா இருக்குடி. யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும் பேசின போறோம். யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. சொல்றதுக்குள்ள முன்னாடி 2 பேர் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாருமே இங்க பிஸியா இருக்காங்க. எங்க டாடி மட்டும் ரொம்ப பிஸியா இருக்காரு. ஏன்னா அவரே வேலையை எடுத்து நான் அவரே செஞ்சுக்கிறாரு. இப்ப பாருங்க வேலையே இல்லை அவருக்கு. ஆனா அவர் வந்துட்டு நான் மாங்காய் கட் பண்ண. இதெல்லாம் நான் வீடியோல போடணுமா போடக்கூடாது? அப்புறம் எதுக்கு நீ பேசி இந்த கண்டென்ட்? இது வந்துட்டு மெமரிஸ்க்கு. மண்டை சுடுது பாருங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கடைக்கு கூட. இன்னும் வரவே இல்லை. மனசாச்சே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 2 மினிட்ஸில் நாங்கள் போயிடுவோம் கடைக்கு. இன்னும் தூரம் கூட 2 மினிட்ஸ் கூட இல்லை ஆக்சுவலாக. ஆனால் இது வந்துட்டு நம்ம பெங்களூரில் பண்ணியிருந்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே வந்துட்டு அதுவே ஒரு தனி ஃபன். ஏன்னா இங்கே இருக்கிறதே கடை அங்கே தான், அவ்வளோ தூரம் தான் போகணும். அதில் கடையிலேயே என்னென்ன இருக்குன்னு ஓகே சைடு. அந்த அக்கா கிட்ட நம்ம இது கேட்கலாமா? லிட்டர் ஆஃபா தரமாட்டாங்க. நடந்து போங்கடி எப்படி பண்ணலாமா? பாருங்க எங்கள் பின்னாடி ஒரு ரைடர் வராங்க. நாங்கள் ஹிச் ஹைக்கிங் கேட்கலாமா வேணாமா பாருங்க. அடுத்து எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் பாருங்க. இந்த எபிசோடில் இவ சுத்தமாக இது பண்ண மாட்டா. பெல் அடிக்கிறாங்க, ஹார்ன் அடிக்கிறாங்க. சாரி, நாங்கள் பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கிற பாருங்க. தேவையில்லாத கண்டென்ட். ஃப்ரண்ட் கேமராலாம் இருக்கு. அக்காலி அது லிஃப்ட்டு. அதுனா வண்டி, அது ட்ராவல் பண்ணுறாங்க. பின்னாடி பேஸ்கெட்டில் நான் உட்காந்துக்குவேன். அம்மா ஏசப்பா. அக்காவை பார்த்தா ரொம்ப ஃபன்னாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இந்த வெயிலில் அக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அவங்க ஜாலியாக நம்ம வீடியோவில் ஸ்மைல்லாம் பண்ணி வந்திருக்காங்க. அதுவும் நிற்க வச்சிட்டாங்க வண்டி பாருங்க. அடுத்த எபிசோடு ரெஸ்ட் எடுக்குவாங்க. ரொம்ப வெயிலுது காய்ஸ். ஒரு நீங்கள் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன அசிங்கப்படுத்துறியா? ஃபேன் எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு மெக்கானிக்கல் ஃபேன் வாங்குறோட காசு வரும். தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மானிட்டைஸ் பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட்டை.
இல்லை அவள் ஸ்டைல் இருந்தால் அப்படி போட்டிருக்கா. அக்கா எப்படி கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. இல்லை அவள் வேணும்னா அப்படி போட்டுட்டு இருந்தா. அந்த அக்கா வந்து பாப்பா பின்னாடி டிஷர்ட் இழுத்துடுமா. ஓகே நம்ம இதுக்கு மேலே வண்டியில் போகலாம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இன்னும் 2 ரோடு போனால் கடை வந்துடும். அதனால நாங்கள் வண்டியில் போவோம் இப்போ. ஏன்னா வண்டி வந்துடுச்சு. பாய். ஓகே இங்கே பாருங்க எங்கள் அக்கா சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கிட்டாங்க. ஹலோக்கா எப்படி ஆட்டோ வாங்கின? ஓகே இவங்க வந்து எல்லா கடையிலையும் இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோஃபியாக்கா சோமியா இது மேலே ஓப்பன் பண்ணிட்டேன். சோஃபியாக்கா ஆச்சு என்ன தெரியுமா, அங்கே ஒரு அக்கா வந்து நின்னாங்க. இவ்வளோ பின்னாடி பார்த்துக்கோ. ஓகே இந்த மாதிரி அவள் டக்கின் பண்ணி வந்து நின்னாளா. அந்த அக்கா இல்லை பாப்பா டிஷர்ட் இழுத்துக்கோ பின்னாடி. அதுவும் அங்கே தெரியுது கடை பார்த்தீங்களா. ஐயோ 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 அங்கே தெரியுது கடை பார்த்தீங்களா. அந்த கடைக்கு தான் நான் போய் கடையில் என்ன கிடைக்கும்லாம் தெரியாது. போய் பார்க்கலாம் என்ன கிடைக்குதோ வாங்கலாம். ஜெயிச்சிட்டான் தம்பி. வீடியோ ஃப்ரெண்ட்லியா இந்த கடை. நான் இங்க வந்து கன்னடா பேசுறேன் தெரியுமா. சரி ஏனா வரேனா கடைக்கு போறோம். நாங்க பியூர் ப்ராப்பர் ஹால் தரோம். ப்ராப்பர் ஹால் எல்லாம் இல்லாம ஏதாச்சும் ஒரு ஐட்டம் வாங்க தான் போயிருப்பான். ஓகே பணக்கார ஆயிட்டான் என் தம்பி. 2 லிட்டர் ஜூஸ் வாங்க போறான். பேசுங்க நீ vlog எது வேணும் இது புரியுது. ரேண்டமா டிக்கெட் பண்ணிட்டோம். 2 4 வாங்க. எவ்வளவு இருக்கு? எதுமா எது 5 அங்க பண்ணு. 4 கொடுத்துருங்க 5 ரூபீஸ். எது வேணும்? ஓகே ஷாப்பிங் பண்ணின்னு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு கடையில் போய் இவ்வளோ வாங்கினோம். இன்னொரு கடையில் ஷாப்பிங் பண்ணின்னு இருக்காங்க. என்ன வாங்கின்னு வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ் நம்ம வந்து இப்போ யார் வீட்டு திண்ணையிலே உட்காந்துன்னு இருக்கோம். ஆக்சுவலாக திண்ணை வந்து அவங்க கட்டுறதே எதிர்த்தாண்டி. ஆமாம் அந்த ஓல்டன் டேஸில் வண்டி எல்லாம் இருந்ததில்லைல்ல. எல்லாருமே நடந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல. ஸோ அவங்க நடந்து போகிறப்போ அவங்களுக்கு டயர்டாச்சுனாக்கா இந்த மாதிரி திண்ணைங்களில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி கூட வைப்பாங்களாம். ஸோ தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி திண்ணைங்களில் உட்காந்து அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் திரும்பி நடந்து போவாங்க. எங்கள் மம்மி கால் பண்ணினே இருக்காங்க. என்ன ஷாப்பிங் பண்ணீங்க நீங்களே வாயால் சொல்லிடுங்க. ஆக்சுவலாக சொல்லணும்னா நிறைய திங்ஸ் வாங்கணும். ஆனால் இப்போ எங்ககிட்ட இருக்கிறது வந்துட்டு அதையும் உள்டாச்சு காமிக்கிற பத்தியா. இது அப்புறம் ஒரு டேரி மில்க் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் ஜூஸ் வாங்கணும். அப்புறம் நிறைய வாங்கணும். ஆனால் எல்லாமே வீட்டுக்கு போயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு நாங்களும் வீட்டுக்கு போனோம். போனோம். எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போக ஜான் வரணும். ஜான்மாக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஜானை தவிர எல்லாருமே வந்துட்டாங்க. ஓகே அப்படி சொல்கிறப்பவே அவன் வந்துட்டான். விஜய் போகலாம். ஹேர் பேண்ட் பண்ணுறாங்க அக்கா அக்கா பார்த்தாங்க உன்னை. இப்போ இந்த கேனை இன்னும் எடுக்க காணான்னு பார்த்துருக்குறாங்க. ரெடி ஜாலி ரைடு ரோலர் காஸ்டர். யாரா சூசைட் பண்ண வந்தா பள்ளத்தில் உள்டா. வந்தாமல போனா அவ்வளோதான். போவோம் ஒன்னா போகலாம். ஏய் சாணி ஆட்டாது. நீ என்ன பிடிக்காது. நான் ஹேண்டில் பேலன்ஸ் பண்ணிங்கிறது அது போயிட்டு ஆடிங்கிறேண்ணா. இந்த ஹம்பில் எனக்கு தெரிஞ்சு நீ கீழே இருக்குவேன்னு நினைக்கிறேன் சோமியாக்கா. ஜம்படி கட்டியா பிடிச்சிக்கோ. ரைடர் யாரு?
ஐயோ